மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியிடப்பட்டதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அண்ணாவை அவமதித்ததை தவிர்த்திருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். இந்த நிலையில் பெரியார் அண்ணாவை விமர்சித்த வீடியோவை தான் பார்க்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். முருகன் மாடலில் அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெரியார் குறித்தும் அதே போல அண்ணா குறித்தும் விமர்சனம் செய்யும் போது விமர்சனம் செஞ்சு குறும்பட வெளியிடும் போது அமைதி காத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். தமிழ்நாட்டில் அரசியல் விளையாட்டு நடத்துகிறது பிஜேபி RSS. அதற்கு அதிமுக பலிகடா ஆக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதா அவர்கள் திருச்சியிலே பிரகடனப்படுத்தினார்கள், நாங்கள் இனிமேல் எப்பொழுதும் அதிமுகவோடு கூட்டு சேர மாட்டோம் என்று, பிஜேபியோடு கூட்டு சேர மாட்டோம் என்று அதிமுகவின் சார்பில் நாகாலாந்திலும் சரி, மும்பையிலும் சரி, பீகாரிலும் சரி, ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த பிஜேபி எந்த கட்சியோடு கூட்டு சேர்ந்ததோ அந்த கட்சி செத்து போகும். அதை இவர்கள் கைப்பற்றி கொள்வார்கள். இப்போ அதிமுகவோடு உறவு வைத்திருப்பது என்பது அதிமுகவை ஜீரணம் பண்ணி விடுவார்கள். இந்த அதிமுக தொண்டர்கள் உஷாராக இருந்து முறியடிக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலச் சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, தவிர்த்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கு. இல்லை, நான் பார்க்கல. நான் காலையில் 6 மணி இங்கே வந்துட்டு இப்போ தான் நேரே வர்றோம். அது பார்த்த பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.